ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, சென்செக்ஸோட எக்ஸ்பிரி எப்படி போச்சு, நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் பண்ணியிருந்தோம், அது என்ன நடந்துச்சு. 3:25க்கு மார்க்கெட்டில் யார் ட்ரேட் பண்ணுறான்னு தெரியல. 75 பைசாவில் இருக்க ப்ரீமியம் 30 ரூபாய்க்கு போச்சு. எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, நாளைக்கு மார்க்கெட்டு நம்மளோட வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் ட்ரேடிங் கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டு எல்லாமே ஃப்ளாட்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பெருசாக எந்த மூவும் கிடையாது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் எல்லாம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி பார்த்தீங்கன்னா 3%, சவுத் கொரியா காஸ்ட்லி 6% பக்கம் நல்லாவே டவுன் ஆயிருந்துச்சு. சைனா ஹாங்செங் இண்டெக்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம நிஃப்டி மார்னிங் ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம நிஃப்டியும் அதை பேஸ் பண்ணி 70 to 80 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக 24,160க்கு போயிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. திரும்பி சிபிஆரில் பட்டு ரொம்ப நேரம் சைட்வேல இருந்த மார்க்கெட்டு திரும்பி 24,186 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டு நல்ல ஒரு ரிவர்சல். ஓகே, இந்த மார்க்கெட்டை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்னிங் நம்ம லைவ்ல இருந்தோம். லைவ்ல இருக்கும்போது நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன். சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்துட்டு 24,140 பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னையோட டேஸ் ஹையை தொடும். 170 தொடும். 170 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,200 வரைக்கும் மார்க்கெட்டு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நான் லைவ்ல இருக்கும்போதே சொல்லியிருந்தேன். வேணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் இங்கே இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆச்சு. நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அந்த கால் ஆப்ஷனில் நல்லாவே ஒரு பாயிண்ட் சென்செக்ஸில் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓகே, 77,500ல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சென்செக்ஸில் கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருந்துச்சு. மார்க்கெட்டு எக்ஸாக்டாக 77,500க்கு மேலே போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆன மார்க்கெட் தான். திரும்பி 77,500ல் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட்டு ஒரு வெர்டிக்கல் ஃபால் எங்கேயுமே நிற்கலை. இந்த இடத்துல நம்ம ஒரு புட் ஆப்ஷன் கேப்சர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக இந்த கேண்டில் 77,420 வரப்ப நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட இந்த புட் ஆப்ஷனை ஒரு 40 ரூபா 45 ரூபா பக்கம் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, எஸ்டர்டே வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் 77,500 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. சப்போஸ் அந்த இடம் 3 மணி ரேஞ்சில் அந்த இடம் வந்துச்சுன்னா நான் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் எஸ்டர்டே வீடியோவில். வேணும்னா நீங்கள் எஸ்டர்டே வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஆனால் என்னன்னா மார்க்கெட்டு 77,500 ரீச் ஆகலை. 77,420 ரீச் ஆகிட்டு வைக்கும் போது நான் பாதி கேண்டில் என்ட்ரி கொடுத்துட்டேன். என்ட்ரி கொடுத்தோட்டி ஒரு 40 ரூபா 45 ரூபா ரேஞ்சில் நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஒரு 90 ரூபா ரேஞ்ச், அதாவது என் கேபிட்டல் டபுள் ஆனோட்டி நான் அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகிட்டேன். நம்ம டெலகிராம் சேனல்லையும் நான் சொல்லியிருந்தேன், இது நம்மளோட டெலகிராம் சேனல். இதில் எந்த விதமான கால்ஸும் நான் தரமாட்டேன். இது ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். மார்க்கெட்டு எந்த வியூவில் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது இது மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க, உடனே எக்ஸிஸ்ட் ஆகுறீங்க. ஒருவேளை கால்ஸ் எதிர்பார்த்து இதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நான் எதுவுமே நான் தரமாட்டேன். ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான் இந்த சேனலு. உங்களுக்கு வேணும்னா நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு தனியாக ட்ரேட் பண்ணுற அளவுக்கு உங்களை நாங்கள் ட்ரைனிங் பண்ணுவோம். அது கோர்ஸோட டீட்டெயில்ஸ் சொன்னால் கீழே வாட்ஸ்அப்பில் என்னோட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸோட டீட்டெயில்ஸு ஃபீஸு எல்லாமே கேட்டுக்கலாம். ஓகேங்களா. இதில் நான் சொல்லியிருந்தேன், எங்கே சொல்லியிருந்தேன், 77,500ல் நான் ஒரு 60 பாயிண்ட்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். சென்செக்ஸ் ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை மணிக்கு சொல்லியிருந்தேன், 1:28க்கு சொல்லும்போது சென்செக்ஸ் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கரெக்டாக இன்னையோட டேஸ் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், மார்க்கெட் ஒன்ஸ் அதை பிரேக்அவுட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபால் வந்துட்டு திரும்பி ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு வேகமாக இறங்கிருச்சு. நான் இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் எடுத்திருந்தேன். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்ததான் 77,500 வந்தால் நான் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட்டு இங்கே பட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 77,200 புட் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 3:20க்கு அதோட லோ பார்த்தீங்கன்னா 0.75 பைசே. அது ஹை 3:30 மணி, அதாவது க்ளோசிங் கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா 33 ரூபா 50 காசு. ஒரு ரூபான்னு நம்ம வச்சா கூட 33 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதாவது 3000 மடங்கு ஏறி இருக்கு. 3:25க்கு மார்க்கெட்டில் யார் ட்ரேட் பண்ணுறா, இப்படி ஒரு ஷார்ட் கவரிங் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, இதெல்லாம்
ட்ரேட் எடுத்தவங்களுக்கு லக்கு அது மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன் நடக்குதுன்னு தெரியல. 3.15 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். பட் அதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். 3.25க்கு 0 கிட்ட வந்த ப்ரீமியம் கரெக்டாக க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா 33 ரூபாய்க்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகும்போது 12 ரூபாயில் வந்துட்டு க்ளோஸ் வச்சது. ஓகே, இது ஏன் இப்படி ட்ரேட் ஆகுதுன்னு எனக்கும் தெரியலை. ஓகே, இப்போ மார்க்கெட்டோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,050. இந்த 24,050 எஸ்டர்டேவும் மார்க்கெட்டு அந்த இடத்துல பட்டு பவுன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு வாட்டி கூட கீழே க்ளோஸ் ஆகிக்கல. எக்ஸாக்டாக இன்றைக்கி அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இந்த 24,050 ட்ரேட் ஆகும். ஓகே, இந்த 24,050 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா 24,000ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 23,930 மேலே ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தா இப்போதைக்கு 24,100ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,160 150ன்னு கூட வச்சுக்கலாம். அந்த இடம் ரெண்டும் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட்டு ஓப்பனிங்கை பொறுத்து டேட்டாஸை பொறுத்து இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போதைக்கு ரெண்டு என்ன சொல்லுது நிஃப்டி சைடு அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டியில் 24,000 24,200 24,100ல ரெண்டு பேருமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக இருக்காங்க. 24,100ன்றது ஒரு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். ஆல்மோஸ்ட் கால் அண்ட் புட்டில் ஈக்குவலாக தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ட்ரம்ப்பு ஒரு மீட்டிங் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி. அதில் அவர் என்ன பேசுகிறாரோ அதை பொறுத்து ரெண்டு நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்டு ஓப்பனிங் இருக்கும். மேபி அதனால கூட ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். இன்னைக்கு மார்னிங்கில் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரு. அதாவது எல்லா இண்டெக்ஸுமே நல்லாவே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா மார்க்கெட்டுமே நல்ல ஒரு காலையில் நெகட்டிவ்ல இருந்தது. 2 மார்க்கெட் தான் இருந்துச்சு. அதாவது பியூசி பேங்க்கும் இன்னொன்று ஏதோ ஒன்று மட்டும்தான் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சுட்டு எல்லாமே நெகட்டிவ்க்கு மாறிடுச்சு. ஐடி இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு கிட்டத்தட்ட 1.5% பக்கம் ப்ளஸில் போனது. அதுவும் முடியும் போது ஒரு ஃபாலிங்கில் முடிஞ்சுச்சு. ஓகே, இதுதான் நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதை நம்மளோட டெலகிராம் சேனல் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்தவித கால்ஸும் தரமாட்டேன். உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.